இந்த வீடியோவில் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். முட்டை கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த முட்டை 10, வெங்காயம் 1 கப், தக்காளி 1/4 கப், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி. முட்டையை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் சேர்த்து பொரிய விடுங்க. இதில் 1 கப் நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவு ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். இப்போ கட் பண்ணி வச்ச முட்டையை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ரொம்ப உடையாத மாதிரி லைட்டாக கிரேவி எல்லா முட்டையிலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.